ஹாய் வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ கொண்டு வந்திருக்கேன். அமெரிக்காவுக்கு டன் கணக்குல கொத்தவரங்காய் ஏற்றுமதி ஆகுது. அது பத்தின விஷயம் உங்களுக்கு தெரியுமா? நம்ம இந்தியாவில் இந்த சீனி அவரைக்காய் வெறும் காய்க்கும் கஞ்சிக்கும் தான், வத்தலா தான் இதை நம்ம சாப்பிட்றோம். மேக்ஸிமம் இதை நம்ம அந்த ரெண்டு பர்பஸ்க்கு தான், வேற எதுவும் யூஸ் பண்றது கிடையாது. ஆனா அமெரிக்காவில் இந்த சீனி அவரை விதையிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு வகை பிசின் பொருட்களை வச்சு என்னென்னமோ பொருட்களை பண்றாங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த சீனி அவரைக்காய் பிசினை வச்சு என்ன செய்யலாம், உணவுப் பொருட்களை கெட்டியா வைக்கிறதுக்கான ஸ்டெபிளைசர், அப்புறம் பைண்டிங் ஏஜென்ட்டாகவும் இந்த வகை பிசின் யூஸ் ஆகுது. அப்புறம் முக்கியமா ஹைட்ரோகார்பன்ஸ், அந்த வகை வாயுக்களை ஈஸியா பிரிக்கிறதுக்காக இந்த வகை கொத்தவரங்காய் பிசின் யூஸ் ஆகுது அமெரிக்காவில். பெட்ரோலிய பொருட்களை விட உணவு, மருந்து, காகிதம், துணி மற்றும் அழகு சாதன பொருட்களையும் இந்த கொத்தவரங்காய் பிசின் யூஸ் ஆகுதுன்னா பாத்துக்கோங்க. பாகிஸ்தான், அமெரிக்கா, சீனா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா இந்த வகை நாடுகள்லையும் அதிகமாக கொத்தவரங்காய் பயிரிடப்படுகிறது. ஆனால் இந்தியாவிலிருந்து மட்டும்தான் அமெரிக்காவுக்கு 80% ஏற்றுமதி ஆகுது. இதில் 72% மட்டுமே ராஜஸ்தானில் உற்பத்தி செய்யப்படுகிறது. குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் இந்த இடங்கள்லையும் பெரும்பாலாக உற்பத்தி செய்யப்படுகிறது. தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகாவிலும் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த கொத்தவரங்காய், சீனி அவரைக்காய் செடி எப்படி வளரும்னா, அதிகமான வெயிலும் மிதமான மழையும் தேவை. அதனால தான் இந்த ஜூலை, ஆகஸ்ட்ல விளைஞ்சு அக்டோபர், நவம்பர்ல இது அறுவடை பண்ற மாதிரி இருக்கும். ஒருவேளை அதிகமான வெயில் அடித்தாலோ இல்லை அதிகமான மழை பெஞ்சாலோ வெறும் செடி மட்டும்தான் வளரும், காய் இருக்காது. கொத்தவரங்காய் விதையில இருந்து தான் அந்த பிசின் தயாரிக்கிறாங்க. ஆனால் அது எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியல. என்னை பொறுத்தவரையும் இந்த சீனி அவரைக்காய், கொத்தவரங்காய் அப்படிங்கிறது ஒரு வத்தல் பர்பஸ் தான் யூஸ் ஆகும். ஆனால் அது பலாயிரம் கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி ஆகுது அப்படிங்கிறத நினைக்கும் போது, அதுவும் அமெரிக்காவில் அந்த நாட்டு காசுக்கு ஏற்றுமதி ஆகும்போது நினைக்க முடியாத ஒன்று. இந்தியா வளரும் பாதையில் நடந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க சந்தைகளில் இந்திய பொருட்கள் இனி தாராளமாக கிடைக்கும். ஆனால் ட்ரம்ப் விதித்த விதிகள் தான் என்னன்னு தெரியல.